ஃப்ரெண்ட்ஸ், சித்துஸ் கிச்சன்லேருந்து நான் உங்கள் சித்ரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழம்பு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் செய்கிறதுக்கு என்னோடய ஸ்டைலில் என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது எல்லாமே 1 கிலோ அளவுக்கு. 1/2 கிலோ அளவு அப்படின்னா நீங்கள் எல்லாமே பாதி பாதியாக குறைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மல்லியை நல்லா வறுத்துக்கலாம். இல்லை வெயிலில் நான் காய வச்சு எடுத்து திரிப்பேன்னா நீங்கள் அப்படியும் திரிச்சிக்கலாம். இது ஒரு ஃப்ளேவரில் இருக்கும், அது ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். வறுத்து செய்யும் போது அதிக நாட்கள் நமக்கு அந்த பொடி வந்து கெடாமல் இருக்கும். இன்னொன்று, இந்த மாதிரி நல்ல கலரான மல்லியை பார்த்து வாங்கிக்கோங்க. நிறம் கம்மியாக இருந்தால் பொடியும் நிறம் கம்மியாக இருக்கும். மல்லி வாசனை வர அளவுக்கு வறுத்து தட்டியாச்சு. அடுத்ததாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் 2 வறுத்தா போதும். வாசனை வந்தோடனே இறக்கிடலாம். இப்போ பெருஞ்சீரகம் கலந்துக்கிறேன். பெருஞ்சீரகம் போடுறதுனால எல்லா குழம்புக்கும் சேர்க்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை, சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு. இதையும் நிறம் மாறாமல் 2 வறுத்து போட்டுடலாம். இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துட்டே இருக்கும்போது டப்பு டப்புன்னு பொடிக்கிற சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு வர்ற வரைக்கும் நாம் வறுத்து அதில் சேர்த்துக்கலாம். மிளகை 1 வறுத்தா போதும். லைட்டாக சூடானா போதும். ஒரு பரட்டி இறக்கிடலாம். அடுத்ததாக வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் போடுறதுனால ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், கசப்பெலாம் வராது. எங்கள் ஊரில் மீன் குழம்பு, கறி குழம்பு, கருவாட்டு குழம்பு, புளி குழம்பு எல்லாத்துக்குமே இந்த பவுடர் தான் சூப்பராக இருக்கும். கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்ததாக துவரம்பருப்பு போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, அரிசி இது எல்லாமே வந்து நம்ம குழம்பு நல்லா கெட்டியாக வரணுங்கிறதுக்காக தான். அதிகமாக கலந்துக்காதீங்க, நான் கொடுத்துருக்குற அளவுக்கு கலந்துக்கோங்க. துவரம்பருப்பு எனக்கு வேண்டான்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். நான் என்னோடய வீட்டில் இப்படி தான் செய்வேன். அரிசி வந்து பொரி அரிசிம்பாங்க, அந்த மாதிரி பக்குவமாக வறுத்துக்கணும், கருகிடக்கூடாது. அரிசியோட நிறம் மாதிரி தான் நம்மளோட மிளகாய்த்தூளும் ரொம்ப அழகாக வரும். பெருங்காய கட்டி கலந்துருக்கேன். இது வந்து நமக்கு சீக்கிரமாக பூச்சி வராது அந்த தூளில், அதுக்காக சேர்த்துக்கிறோம். வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஆனால் நிறைய சேர்த்துக்காதீங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டேன். இது தனியாக ஆறட்டும். வத்தல் வந்து இந்த மாதிரி சூடாக இருக்கிற பாத்திரத்துலையும் போட்டு நீங்கள் ஒரு வறுத்தும் திரிக்கலாம். இல்லை எங்கள் வீட்டில் மாடி இருக்குது, நல்லா வெயிலில் வச்சு காய வைக்கிறேன்னா இந்த மாதிரி காய வச்சு திரிச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு தூள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம வறுத்தது வத்தல் எல்லாம் சேர்த்து திரிச்சிட்டு வந்துடலாம். நமக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சூப்பராக ரெடி ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் நான் சொன்ன அளவெல்லாம் போட்டு திரிச்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.